மீன இலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் தனஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் இந்த வாரம் 19லேருந்து 24ஆம் தேதி வரைக்கும் சூரியனோட நட்சத்திரத்தில் போகிறார். சூரியன் வந்து லக்கணத்துக்கு 11 இருக்கார், 6ஆம் அதிபதி 6-11 அப்படின்னு வரும்போது கடன் மூலம் வருமானம், ஒரு வழக்கு வியாஜியங்கள் இருக்குது அப்படின்னா ஒரு வழக்கு நடந்துக்கிட்டு இருக்குது, அதன் மூலமாக வெற்றி கிடச்சி இந்த வாரத்தில் தீர்ப்பு வந்தால் வெற்றி கிடச்சி அதன் மூலமாக ஒரு நல்ல வருமானம் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த வாரத்தில் வரணும், தீர்ப்புன்னு ஒன்று கொடுக்குறாங்க அப்படின்னா இந்த வாரத்தில் வந்துச்சுன்னா நல்ல அமைப்பில் வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப பிரகாசமாக இருக்குது. யோகமான தசாபதி இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக ஃபேவராக தான் வரும் அப்படிங்கக்கூடிய அமைப்பு. இந்த வாரத்தில் தீர்ப்பு வருது, வழக்கு சம்மந்தமான தீர்ப்பு வருதுன்னா அவங்களுக்கு ஃபேவராக இருக்கும் அப்படிங்கக்கூடிய அமைப்பு. நல்ல பணம் வரக்கூடிய அமைப்பு, கடன் மூலமாக வருமானம் வரக்கூடிய அமைப்பு. அதே மாதிரி ஏற்கனவே பணம் இருக்குன்னா அந்த பணத்தை வந்து 6ங்கிறது நோய், 11ங்கிறது பெரிய நோய். அப்போ அதை அதுக்கு போய் செலவழிக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. யாருக்கு இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா அவயோக தசாபுத்திகள் நடக்கிறவங்களுக்கு ரொம்ப கடினமான காலத்தையும் இருக்குது. பணமும் வரும், இதுக்கு செலவும் ஆகும் அப்படிங்கக்கூடிய அமைப்பில் போயிடும். 25ஆம் தேதி 5-12 அப்படிங்கிற தொடர் பெற்றிருப்பதால் 5-12 ஒழுக்கமாக இருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை தரும். ஏன்னா 5ங்கிறது உல்லாசமாக இருக்கக்கூடியன்னு சொல்லும், ஒரு நல்ல சிந்தனையும் சொல்லும். அப்போ நல்ல சிந்தனையில் இருக்குது அப்படின்னா 5-12ங்கிறது மிகப்பெரிய வெற்றி. உல்லாசமாக இருக்கிறது, ஜாலியாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு 12ங்கிறது விரயம், 5-12 விரயம் ஆயிரும். அதனால் 25ஆம் தேதி கவனமாக இருக்கணும். ஓவராலாக இந்த வாரம் மீனத்துக்கு நல்ல அமைப்பு தான், நல்லா யூஸ் பண்ணிக்கிங்க. நல்லது நடக்கும், நல்லதே நடக்கும், நல்லது நடக்கட்டும்.